ஹாய், உங்க பேரு? பூஜா. ஹாய் பூஜா, என்ன பண்றீங்க நீங்க? நான் ராமச்சந்திரால இப்போ கரண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்சேன். ஓகே, என்னன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. எனக்கு தெரியாது. ஓகே, சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவீங்களா, லவ் மேரேஜ் பண்ணுவீங்களா? லைக் அரேஞ்ச் மேரேஜ். கேமரா இல்லாம கேட்டா? கேமராங்கிறவ அரேஞ்ச் இல்ல, இப்போ கேட்டீங்கன்னா கேமரா அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா லைக் இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூ அரேஞ்ச். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல மாறலாம். நோ, மேபி மீன்ஸ் there's a possibility. மேபி அதான் மேபினா there is a possibility. ஓகே, சரி, ஓகே. ஆக்சுவலி உங்க ஃபேஸ்ல என்னமோ இருக்கு. கியூட்னஸ். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு ஆசை? கெரியர்ல என்ன அச்சீவ் பண்ணணும்? எங்க வேற டிஃப்ரெண்டா சொல்றீங்க. பேங்க்ல வேலை செய்யணும். சரி, ஓகே. இதுக்கு மேல டிஃபரெண்ட் இல்லைன்னா சட்ல பாடுதான். எங்க அது ஃபீமேல் ஆக முடியாதுங்க. ஆகலாம், நன்னா ஆகலாம்ல. நன்னா ஆகலாம். நீங்க ஃபாதர் தானே சொன்னீங்க. உங்களுக்கு ஸ்கூல் ஆர் காலேஜ் மறக்க முடியாத டீச்சர்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அது யாரு? எந்த விதத்துல மறக்க முடியும்? போனாதானே. நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஃபேவரட்னு ஒருத்தங்க தான் இருப்பாங்க. மெமரிஸ் அவங்க கூட இருக்கும். அவங்க இருந்தால் ஜாலியா இருக்கும். இல்ல அவங்க லைஃப்ல மோட்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கலாம். அதுல உங்களுக்கு யாரு? தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நேம் சொல்லலாமா? சசிகலா. மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அவங்க மெமரிஸ் நிறையா. லவ் மேரேஜ் பெஸ்டா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? லவ் மேரேஜ்னு சொல்லுவேன். ஏன் லவ் பண்றீங்களா? இல்ல, பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்பா பாப்பாரு, பரவாயில்லையா? பாப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்க இங்க எங்க ஏன் பகல்ல என்ன வேலை? லவ் ஆர் மணி, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? லவ். ஏன்? மணி லைக் எப்போ வேணா நம்ம சம்பாதிச்சுக்கலாம். லைக் இது ரொம்ப கான்ஸ்டன்ட்னு நினைக்கிறேன். லவ். நீங்க இங்க எங்க கடல் கண்ணிக்கு நிலத்துல என்ன வேலை? அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம், கேளுங்க. இந்தியாவில மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்கு? இந்தியாவில் மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்கு? கண்ட்ரி 27. 27. 27. லவ் ஆர் மணி, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? லவ். ஏன் மேம்? ஏன்னா அது இருந்தா தானே நம்மளுக்கு வந்து லைஃப்ல ஏதாவது பலனும் போல ஒரு வெறி வரும். அதுக்காகவாது அட்லீஸ்ட். மேம், யூ டிராப் திஸ் மேம். சண்டாளியும் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள. நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தீங்கன்னா எந்த செலிபிரிட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? அது செலிபிரிட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அது மட்டும் சொல்லுங்கள். எந்த செலிபிரிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? இல்லை, எந்த செலிபிரிட்டியாக இருந்திருப்பீங்க? செலிபிரிட்டியாக இருக்கணும்னா மூவியா இல்லை ஸ்போர்ட்ஸா, அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியாக இருக்கீங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ அது எதுவாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது சொல்லுங்கள். எந்த ப்ரொஃபஷனில் செலிபிரிட்டியா? ஸ்போர்ட்ஸ். ஓகே, சரி. ஸ்போர்ட்ஸில் என்ன ஸ்போர்ட்ஸ்? என்ன ஸ்போர்ட்ஸா? ஷட்டில். ஓ, நைஸ். ஸோ அந்த செலிபிரிட்டியாக இருக்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அந்த ரேஸ்ல என்ன பண்ணுவீங்க? முதல்ல என்ன பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, நைஸ். அப்புறம் வேற என்ன? செல்ஃப். அன்னைக்கு சவா மாறிடுவீங்க. இல்ல அது அப்படி இல்ல. ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே. செல்ஃப் லவ் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சூப்பர், வெல் அண்ட் குட். சரி, ஆக்சுவலி சொர்க்கத்துல நீங்க எல்லாம் பவிச்சிட்டு இருக்காங்களா? ஏன் தேவதை நீங்க இருக்கீங்களா?
சரி, நீங்க ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கும் போது ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆயிடுறீங்க. அந்த டே ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க? எந்த செலிபிரிட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எதுவான இருக்கலாம் உங்க விஷயம். என்ன பண்ணுவோம்னா நான் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன்ல பெருசாக அழகாக பண்ணணும் பழகாக பண்ணணும் அந்த மாதிரி பண்ணேன். அதாவது தனியாக ஸ்டார்ட் எடுத்து வாழ்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன். ஜாலியா ஏன்னா பார்த்தேன். எந்த செலிபிரிட்டியா இருக்கணும்னா கமெண்ட் வருது. இல்ல பரவாயில்ல, அது வரணுங்கிறதுக்காக தான். யாரும் தலைப்படிதான் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. தளபதி ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இப்போ ஐடியா இருக்காரு. அதனால தலைப்படிதான். அவர் அரசியலுக்கு வர அடுத்தது நம்ம இது வேணாம் ஏங்க அரசியல் படிக்கிறோம். எப்படின்னா யாரு வந்தாலும் யார் போனாலும் சரி, உங்களுக்கு உங்க காலேஜ்ல உங்களை ரொம்ப பிடிக்கும் யாரு? ஃபீமேல் ஸ்டாஃப். ஃபீமேல் ஸ்டாஃப் அது ஒரு டோக்கன் இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. நான் வயசானவங்க ப்ரோ எந்த ஸ்டாஃபுமே இல்லையா? ஒரு மேக்ஸிமம் நல்லா பேசுவாங்க. ஆனால் நல்லா ஜாலியா அவங்க மட்டும் ஜாலியா போகும். I think the most important thing is who's going to prioritize you in any situation. I think like any relationship given the excitement la fade like after some time. So whoever decides and persists to prioritize you and brings excitement to your life, no matter how boring it is. One day நான் வந்து ரெண்டு like ஒரு old couple பார்த்தேன். அவங்க just pickleball விளையாடினாங்க beachல, and அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, and like that's how they make their life fun and interesting. So I think at the end of the day, it's the person that just makes you happy no matter what time of day it is or what is going on in their life. So yeah. That's so nice. Impressive. Yeah. I like your vision. See the love. Thank you. Yeah, thank you so much. So wonderful.